மஞ்சள் காமாலை என்றால் என்ன, அதனால் ஏற்படும் விளைவுகள், அதற்கு ஏற்படும் தடுப்பூசி போன்றவற்றை நாம் இப்போது செய்து கணிப்போம். நான் டாக்டர் வி.கே. சுப்பையா, சீனியர் கன்சல்டன்ட் இன் ஜெனரல் மெடிசன் அண்ட் பீடியாட்ரிக்ஸ், ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல். மஞ்சள் காமாலை என்பது ஒரு தனிப்பட்ட நோய் அல்ல, ஒரு நோயின் அறிகுறி தான். எப்படி நமக்கு காய்ச்சல் என்பது ஒரு நோயின் அறிகுறியோ, அதேபோல் மஞ்சள் காமாலை என்பதும் ஒரு நோயின் அறிகுறி தான், தனிப்பட்ட நோய் அல்ல என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் உடம்பில் பிலிரூபின் என்ற இரத்தத்தின் அளவு அதிகமாகும் பொழுது நமக்கு மஞ்சள் காமாலை ஏற்படுகிறது. இதற்கு மஞ்சள் காமாலை ஏற்படுகின்ற எந்த நோய் என்பதை கண்டறிந்து அதற்குரிய வைத்தியத்தை செய்தால்தான் நாம் திறம்பட ஏற்பட முடியும். மஞ்சள் காமாலை என்பது ஈவன் குழந்தைகளுக்கு கூட வரலாம். அதற்கு ஏற்பட்ட ஒரு சில வழிமுறைகள் இருக்கின்றன. ஒளிக்கதிர்கள் மூலம் அவற்றை நாம் நிவர்த்தி செய்யலாம். நம் உடம்பில் மிக முக்கியமான பாகம் கணையம். கணையம் என்பது நம் உடலில் உள்ள ஒரு முக்கியமான உறுப்பு. அதிலிருந்து பித்தம் சுரந்து கணையத்தில் உள்ள பல பாகங்களுக்கு செல்ல வேண்டிய ஏற்படும் பொழுது அதில் ஏற்படும் பல கோளாறுகளினால் நமக்கு மஞ்சள் காமாலை ஏற்படுகிறது. நம் உடம்பில் மிகவும் முக்கியமான உறுப்பு கல்லீரல். கல்லீரலிருந்து பித்தம் சுரந்து அது குழாய்கள் மூலமாக பித்தப்பை அடைந்து அதிலிருந்து நாம் சிறுகுடலை அடைகிறது. இந்த வழியில் ஏதாவது ஏற்பாடு ஏற்பட்டால் நமக்கு மஞ்சள் காமாலை ஏற்பட வாய்ப்புள்ளது. உதாரணமாக அதிகமாக செல்கள் நோயப்படும் போது மஞ்சள் காமாலை ஏற்படும். ஒரு சில கிருமிகளினால், குறிப்பாக ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி என்ற கிருமிகளினால் மஞ்சள் காமாலை ஏற்படும். மது ஒரு அளவுக்கு மீது அதிகமாக அருந்துவதாலும் மஞ்சள் காமாலை ஏற்பட வாய்ப்புண்டு. இதற்குள்ள அறிகுறிகள் என்ன என்றால், நமது கண்ணில் உள்ள வெள்ளை நிறத்தில் மஞ்சள் காமாலை மஞ்சள் நிறம் அதிகமாக ஏற்படும். சிறுநீர் கழிக்கும் பொழுது மஞ்சள் நிறம் அதிகமாக இருக்கும். இதை கண்டு நாம் மஞ்சள் காமாலை இருக்கும் என்பதை ஓரளவு நாம் ஊகித்துக் கொள்ளலாம். மஞ்சள் காமாலைக்கு வேண்டிய பரிசோதனைகள் பல ரத்தத்தில் செய்து கொண்டு கல்லீரல் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். இதற்கு வேண்டிய தடுப்பூசிகளும் இருக்கின்றன. ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி போன்றவற்றுக்கு தடுப்பூசிகள் நிறைய இருக்கின்றன. இவற்றை நாம் சரிவர செய்து கொண்டால் மஞ்சள் காமாலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். நன்றி.